காலச்சக்கரம் அத்தியாயம் 6. சந்நிதி இருட்டாக இருந்தபொழுது பாம்பை மிதித்தவர் போல் பட்டப்பா ஈஸ்வரா என்று கத்தியதற்குக் காரணம், அங்கே யாரையோ அவர் மிதித்து விட்டிருந்தார். மெல்ல விளக்கை ஏற்றினார். அந்த மூலையை நோக்கினார். அதிர்ச்சியில் வாயடைத்துப் போனார். சங்குதான் அங்கே உட்கார்ந்திருந்தான். அவன் கண்கள் கும்பேஸ்வரரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவன் நெற்றியில் வட்டமாக கருப்பு மையை பூசியிருந்தான். ஒரு நொடியில் பட்டப்பா நடந்ததை புரிந்து கொண்டு விட்டார். இவர் கற்றுக் கொடுத்த சுதர்சன சகசிராட்சசரி உச்சாடன மந்திரத்தை வைத்து கும்பேஸ்வரரின் சக்தியை அந்த மை மூலமாக தன் உடலில் இறக்கிக் கொண்டிருக்கிறான். இவர்கள் ஊரெல்லாம் அவனை தேடிக் கொண்டிருக்க அவன் சந்நிதியில் ஒளிந்து கொண்டு அபிசார செயலை செய்து கொண்டிருக்கிறான். அடே மா பாதகா, சண்டாளா, என்ன காரியம் செய்யறே? அவனை பிடித்து உலுக்கினார். சாம்பு நிஷ்டையிலிருந்து கலைந்து எழுந்து உட்கார்ந்தான். பட்டப்பாவை பார்த்து மலங்க மலங்க விழித்தான். பாவி, சொல்லுடா, என்ன பண்ணிட்டு இருக்கே? வந்து நேத்து வியாழக்கிழமை சுவாதி கூடின சதுர்த்தசி ஸ்ரீ சுதர்சன சகசிராட்சசரி மந்திர உச்சாடன ஹோமம் பண்ணினேன். அந்த தீட்சையில கோரோசனை ஜலத்தை கலந்து மை தயாரிச்சேன். அதை நெத்தியிலே பூசிண்டு, அதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல வேணாம். எப்பேற்பட்ட குலத்திலே பிறந்துட்டு எந்த மாதிரி காரியமெல்லாம் பண்ற? முதல்ல நீ வெளியில போ. இனிமே கோவிலுக்குள்ள கால் வைக்க கூடாது. அவரது ஆவேசத்தை பார்த்து உடனடியாக வெளியேறிவிட்டான் சங்கு. அவருக்கு பயந்து அவன் வெளியேறவில்லை. தன் நெற்றியில் ஏறியிருக்கும் கும்பேஸ்வரரின் சக்திக்கு பயந்தே அவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். கோபத்தில் பெரியப்பாவுக்கு மனதார கெடுதல் நினைத்தால் கூட அது பலித்துவிடும். சங்கு கோவிலை விட்டு நடந்து மேலத்தெரு வழியாகச் சென்றான். கொஞ்ச தூரம் சென்றதுமே மிராசுதார் பிள்ளை மணி எதிரே வந்து கொண்டிருப்பதை பார்த்தான். பள்ளி நாட்களிலிருந்தே இவர்களுக்குள் ஆகாது. இப்போது அவன் கல்லூரி படிப்பை வேறு முடித்து விட்டான். திமிர் வேறு. சங்கு அவனை கண்டுகொள்ளாமல் போவதே உசிதம் என்று நினைத்தான். அவன் ஏதாவது வம்புக்கு இழுத்தால் கூட வாயை மூடிக்கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானித்தபடி நடந்தான். மணி இவனை பார்த்துவிட்டு நக்கலாக ஒரு சிரிப்பை உதிர்த்தான். என்னடா உண்டக்கட்டை, ஏது எங்க தெருப்பக்கமா வர்றே? பட்டப்பா கோவிலில் அர்ச்சகராக இருப்பதை குத்தி காட்ட உண்டக்கட்டை என்று அவன் சொன்னதை புரிந்து கொண்ட சங்கு தன்னிடமிருந்த பொறுமையை திரட்டி கொண்டான். ஆனால் மணி அதோடு விடுவதாயில்லை. என்னடா உண்டக்கட்டை, மௌன விரதமா? வழக்கமா சீரிப்பாய்வே. வேண்டாம் மணி, என் வம்புக்கு வராதே, நிலைமை விபரீதமா போயிடும். என்னடா செய்வே? அடிச்சுடுவியா? அது சரி, கிரிஜாவுக்கு எப்ப கல்யாணம்? நான் ஒரு அப்ளிகேஷன் போடலாம்னு இருக்கேன். மணிக்கு கிரிஜாவின் மீது ஒரு கண். அவள் கோவிலுக்கு சென்றால் பின்னாடியே அலைவான். சங்குவின் கண்கள் சிவந்தன. உண்டக்கட்டை என்று சொன்னதை கூட பொறுத்து கொண்டான். ஆனால் அவனுடைய செல்ல தங்கை கிரிஜாவை மணி கேவலமாக பேசியதை அனுமதிக்க முடியவில்லை. அடே மணி, கிரிஜாவை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசினே அவ்வளவுதான். என்னடா பண்ணுவே? பார்த்துக்கிட்டே இரு. கிரிஜாவை ஒரு நாள் கோவில் வசந்த மண்டபத்துல நிக்க வச்சு ஓவியமா வரைகிறேனா இல்லையா? மணி கிண்டலாக சிரித்தான். அவ்வளவுதான். சங்குவின் கட்டுப்பாடு தளர்ந்தது. கும்பேஸ்வரர் கோவில் வசந்த மண்டபத்தில் நிறைய நிர்வாண சிற்பங்கள் உண்டு. அந்த இடத்தில் கிரிஜாவை நிற்க வைத்து ஓவியமாக வரைவேன் என்றால் என்ன அர்த்தம்? தன் கண்களால் மணியை வெறித்தான் சங்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள் உன் தாய் நிர்வாணமா ஓடுவாள். நீ சாப்பிட சோறு கிடைக்காமல் தவிப்பாய். இது நான் அளிக்கும் தண்டனை. என் உச்சாடன சக்தி மூலம் இது நிறைவேற்றப்படும். முணுமுணுத்து விட்டு தன் வழியே சென்றான் சங்கு. மணி கூட அவனை கவனித்தான். என்னடா மந்திரம் சொல்றியா? என்ன கல்லா மாத்திடுவியா? கேலியாக சிரித்தான். சங்கு அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. அன்றிரவு மணி தன் வீட்டில் சாப்பிட உட்கார்ந்திருந்தான். தன் ஒரே மகன் சாப்பிட வந்திருக்கிறானே என்ற ஆதங்கத்தில் அவன் அம்மா அவனுக்கு ரசத்தை சுட வைத்துக் கொண்டிருந்தாள். ஏதோ வேலையாக அவள் நகர்ந்த போதுதான் தன் சேலை தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருப்பதை கவனித்தாள். அவள் சுதாரிப்பதற்குள் சேலை முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. அவள் அலறலை கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடிவர மணி தாயின் எரியும் சேலையை உருவி எறிந்தான். சேலையில்லாத அவன் தாய் அருகில் இருந்த அறைக்குள் தஞ்சம் புகுந்தாள். நொடி பொழுதில் எல்லாமே நடந்துவிட்டது. நடந்ததை நினைத்து அவன் அம்மா குப்புறப்படுத்து அழுது கொண்டிருந்தாள். பசி வயிற்றை கிள்ள மணி சாதம் வடித்திருந்த வெண்கலப்பானையை திறந்தான். உள்ளே சாதத்திற்கு பதிலாக சாணி உருண்டைகள் கிடந்தன. அவனை பார்த்து இழித்தன. மணிக்கு உடனே சங்குவின் ஞாபகம்தான் வந்தது. அவன் முணுமுணுத்த மந்திரமும் நினைவுக்கு வந்தது. கிரிஜாவை நிர்வாணமாக பார்ப்பேன் என்று சொன்னதற்கு பலனாக அவன் அம்மா விஷயம் மெல்ல கிராமம் முழுவதும் பரவ சங்கு சூனியக்காரன் என்று எல்லோரும் கிசுகிசுத்தார்கள். பட்டப்பா குடும்பத்தினர் காதிலும் இந்த சம்பவம் பற்றி விழுந்தது. பட்டப்பா அதை பெருத்த அவமானமாக கருதினார். ஆனால் கிரிஜாவும் ஜலஜாவும் அதற்கு பிறகு தங்களுக்கு விடலை பயன்களால் எந்த தொந்தரவும் இல்லாததைக் கண்டு மனதார சங்குவை வாழ்த்தினார்கள். கிராமத்தினர் பட்டப்பா குடும்பத்துடன் ஜாக்கிரதையாக பழக ஆரம்பித்தனர். பட்டப்பாவுக்கு கிளி பிடித்து கொண்டது.
சங்குவின் நடவடிக்கைகளால் அவர் பெண்களின் கல்யாணம் பாதிக்கப்படுமோ என்று பயப்பட்டார். வாசலில் மீண்டும் யாரோ நுழையும் சத்தம் கேட்க பட்டப்பாவின் எண்ண ஓட்டங்கள் நின்றன. தலையை உயர்த்தி பார்த்தார். சங்குதான் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு மண்டை ஓடு. இப்பொழுது என்ன செய்வது? அதை பற்றி பிறகு பார்ப்போம். இப்பொழுது புதுடில்லிக்கு மீண்டும் செல்வோம். 1978 புதுடில்லியில் திவான் சதுர்வேதியின் வீட்டுக்கு செல்லலாம். அங்கே சதுர்வேதியின் கார் சுவாமி சுக்ரானந்தாவின் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. முன் சீட்ல இருந்து இறங்கிய கேதார்நாத் பின் கதவை திறக்க வாக்கிங் ஸ்டிக்கை அவனிடம் நீட்டியபடி மெதுவாக இறங்கினார் திவான். அவரைத் தொடர்ந்து மற்றொருவரும் இறங்கினார். ஆளை பார்த்தாலே அவர் கேரளாவைச் சேர்ந்தவர் என்று தெரிந்தது. வேட்டி, ஜிப்பா, கழுத்திலே தாமரை மணிமாலைகளுடன் ருத்ராட்சம், தலைமுடியை உச்சந்தலையில் கொண்டையாக முடித்திருந்தார். நெற்றியில் பட்டையாக சந்தனக்கீற்று, கொஞ்சம் கருஞ்சாந்து. வாங்க பட்டாத்திரி, சதுர்வேதி மரியாதையாக அழைக்க, திருமேனி பட்டாத்திரி என்கின்ற அந்த நம்பூதிரி திவானின் நடைக்கு ஈடுகொடுத்து மெதுவாக நடந்தார். சற்று இடைவெளி விட்டு கேதார் தொடர்ந்தான். அந்த சமயம் சுவாமி சுக்ரானந்தா சுமார் ஒரு 50 பேருக்கு குண்டலினி சக்தியை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். திவானை நோக்கி நமஸ்தே என்று சொன்னவர் 5 நிமிடங்கள் என்ற பாவனையில் கைவிரல்களை விரித்து காட்டிவிட்டு தன் உரையை தொடர்ந்தார். யோக சாஸ்திரங்களின்படி நமது முதுகுத்தண்டில் 2 நரம்பு ஓட்டங்கள் உண்டு. பிங்கலை, இடகலை என்று அவற்றுக்கு பெயர். இவற்றோடு சுழுமுனை என்கிற நாளம் முதுகுத்தண்டின் வழியாகச் செல்கிறது. இந்த சுழுமுனையின் கீழ் நுனியைத்தான் குண்டலினி கமலம் என்று யோகிகள் கூறுவர். முக்கோண வடிவில் இது இருக்கும். இங்கே நித்திரை செய்து கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி மேலே படிப்படியாக அது எழும்புகிற போது நம்மை சுற்றியுள்ள மாயைகள் விலகும். இந்த சக்தி கபாலத்தை அடையும் போது உடல், மனம் ஆகிய பந்தங்களிலிருந்து நாம் முழுவதுமாக விடுபடுகிறோம். இப்படி சுவாமி தன் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க பட்டாத்திரியும் திவானும் அதை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சுவாமி சுக்ரானந்தாக்கு 50 வயசாவது ஆகியிருக்கும்னு நினைச்சேன். சின்ன பையனா இருக்காரே. கேரள பட்டாத்திரி வியந்தார். மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசு, திவான் அவரிடம் சொன்னான். இந்த சின்ன வயசுல யோகியா வாழ்றதுங்கிறது பெரிய விஷயம்தான், பட்டாத்திரி சொல்ல திவான் புன்னகையுடன் அவரை பார்த்தார். பட்டாத்திரிஜி, ஒரு ஆச்சரியமான விஷயம். சுவாமிஜி ஒரு யோகி, நானோ ஒரு வைதீகன், நீங்க ஒரு தாந்திரீகர். யோகம், மந்திரம், தந்திரம் ஒரே இடத்துல கூடியிருக்கு பாத்தீங்களா? மார்க்கம்தான் வேறு பண்டிட்ஜி, நோக்கம் ஒண்ணுதான். இதை தவிர பக்தி யோகம் மட்டுமே வச்சுக்கிட்டு முக்தி அடைஞ்சவங்களும் உண்டு, பட்டாத்திரி சொன்னார். நமஸ்தே. சுவாமி சுக்ரானந்தா கைகளை கூப்பியபடி பட்டாத்திரியை தன் கூரிய கண்களால் அளவெடுத்தபடி வந்தார். நமஸ்தே. திவான் பட்டாத்திரியை சுவாமிஜிக்கு அறிமுகப்படுத்தினார். சுவாமிஜி, இவர் திருமேனி பட்டாத்திரி. கேரளாவில் பட்டாம்பின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற திருநாவாயா கோவில் ரொம்ப பிரசித்தம். அந்த ஊரை சேர்ந்த தாந்திரீகர். பிரசன்னம் பார்த்து பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உடனே தீர்த்து வச்சிருக்கார். வாங்கோ, ஆசிரமத்துக்கு போய் உள்ளவே உட்கார்ந்து பேசலாம். இப்ப வசுந்தராஜியும் வந்துடுவாங்க. சுவாமி 2 பேரையும் உள்ளே அழைத்து கொண்டு போனார். எதிர்பட்ட அவரது பிரதம சீடன் சஷாங்கை அழைத்தார். இப்ப வசுஜி வருவாங்க. நாங்க எல்லோரும் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். யாரையும் உள்ளே விடாதே. வசுஜி வந்தவுடனே எனக்கு தகவல் சொல்லு. சஷாங்க் பணிவுடன் தலையசைத்தான். சுவாமி சுக்ரானந்தாவின் அறை இவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருந்தது. வெள்ளை விளையர் என்று மெத்தை அந்த அறையின் பெரும்பாலான இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. பித்தளை தாம்பாளங்களில் நீர் நிரப்பப்பட்டு அதில் வாசனை பூக்கள் மிதந்து கொண்டிருந்தன. ஊதுபத்திகளும் தசாங்கமும் புகைந்தபடி அந்த அறைக்கு ரம்யமான சூழ்நிலையை கொடுத்தன. ஓம் என்ற மிதமான ஒலியில் ஓங்காரநாதம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆங்காங்கே சாய்ந்து கொள்வதற்கு வசதியாக திண்டுகள். பட்டாத்திரியும் திவானும் அமர்ந்து கொண்ட பின்னரே சுவாமியும் உட்கார்ந்தார். சீடன் ஒருவன் இஞ்சியும் எலுமிச்சையும் கலந்து தயாரிக்கப்பட்ட பானகத்தை 3 டம்ளர்களில் கொண்டு வந்தான். முதலில் பட்டாத்திரிக்கும் திவானுக்கும் தன் கையால் கொடுத்துவிட்டு சுவாமியின் முன்னால் ஒரு டம்ளரை வைத்துவிட்டு விலகினான். அதுவரை ஒலித்துக் கொண்டிருந்த ஓங்கார நாதமும் நின்று போக அறையில் நிசப்தம். சுக்ராஜி திவானை பார்த்தார். பட்டாத்திரிக்கு எல்லா விவரங்களையும் சொல்லிட்டீங்களா? முழுசா சொல்லலை. வசுந்தராவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். அதை சொல்லிடுறது நல்லது திவான்ஜி. வசுஜி இப்ப வரப்போறதால பட்டாத்திரிஜிக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நேரடியா அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, சுவாமி அபிப்பிராயப்பட்டார். முதல்ல சர்பத் சாப்பிடுங்கோ. திருமேனி சர்பத்தை குடிப்பதற்காக டம்ளரை கையில் எடுத்தவர் அதை அப்படியே கீழே வைத்து விட்டார். சுக்ராஜி வியப்புடன் பார்த்தார். ஏன் சர்பத்தை குடிக்காம வச்சுட்டீங்க? திருமேனி மௌனம் சாதித்தார். பரவாயில்லை பட்டாத்திரிஜி, சாப்பிடுங்க. இயற்கை பானம்தான் இது, ஆசிரமத்திலேயே தயாரிச்சது. திவான் தன் பங்குக்கு சொன்னார். தப்பா நினைக்காதீங்க. சர்பத்தை கொண்டு வந்தவன் சுத்தமில்லை. அவன் உடம்புல தீட்டு.
என்ன சொல்றீங்க? சுவாமி திகைத்தார். சர்பத்தை கொண்டு வந்தவனுக்கு சாவு தீட்டு வந்து 2 நாளிகை ஆகுது. அவனுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க. பட்டாத்திரி சொன்ன அதே நொடியில் அறை கதவு திறந்தது. சர்பத் கொண்டு வந்த சீடன் தயக்கத்துடன் உள்ளே வந்தான். என்ன பிஸ்வாஸ்? தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சுவாமிஜி. என்னுடைய அம்மா தவறிட்டதா இப்பத்தான் கல்கத்தாவிலிருந்து போன் வந்தது. எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் போயிட்டு வரேன். என்ன பிஸ்வாஸ், இதுக்கு போய் என் உத்தரவு கேட்கணுமா? கிளம்பி போய் உன் கடமைகளை முடி. அப்படியே சஷாங்கிடம் சொல்லி கைச்செலவுக்கு பணம் வாங்கிட்டு போ. சுவாமி சொல்ல பிஸ்வாஸ் வெளியேறினான். அதற்குள் 2 வாய் பானகத்தை குடித்திருந்த திவான் தொடர்ந்து குடிக்க விருப்பமில்லாமல் கீழே வைத்து விட்டார். ஆனால் சுவாமியோ தனக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பொருட்டில்லை அப்படிங்கிற மாதிரி சர்பத்தை அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை காலி செய்து விட்டுத்தான் டம்ளரை கீழே வைத்தார். அப்படியே பட்டாத்திரியை ஒத்து பார்க்கறாரு. இது எப்படி சாத்தியம் பட்டாத்திரிஜி? உங்க சக்தி எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. சக்தி ஒண்ணுதான் சுவாமி. உங்க யோகம் உடம்போட உள்ளே இருக்கிற சக்தியை மட்டும் பாக்குது. பண்டிட்ஜியோட மந்திரம் தெய்வங்களை திருப்திப்படுத்த பாக்குது. என்னோட தந்திர சக்தி மனுஷனோட தேகம், உள்ளே வெளியே சுத்துற அவனோட 6 சக்கரங்கள் எல்லாத்தையும் பாக்குது. ஆங்கிலத்துல வைப்ரேஷன் சொல்லுவா, அதாவது துடிப்பு. அந்த சீடன் எனக்கு சர்பத் கொடுத்தப்போ அவனோட விரல்கள் என் விரல்களோட உரசியது. அப்ப ஏற்பட்ட அவன் சக்கர ஓட்டங்கள்ல ஏற்பட்ட மாற்றத்தை கவனிச்சு வச்சு சொன்னேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அலட்சியமாக சிரித்தார் பட்டாத்திரி. சக்தி எப்படி ஒண்ணாக முடியும்? நான் ஆன்ம சக்தியை மட்டுமே நம்புறவன். நீங்களோ பரிவார தேவதைகளை அடக்கி அதை வச்சு காரியம் செய்யறீங்க. இந்த பண்டிட்ஜியோ தேவதைகளை யாகம் செஞ்சு திருப்திப்படுத்தி பலன்களை கேட்டு வாங்குறவரு. தனக்கு அவர் சொன்னதில் உடன்பாடில்லை என்பது போல் சொன்னார் சுவாமி. சுவாமி, மழை தண்ணி ஒண்ணுதான். மனிதன் உடம்புல தண்ணி ரத்தமாவும், எலுமிச்சம்பழத்துல புளிப்பு தண்ணியாவும், திராட்சையில இனிப்பு தண்ணியாவும் அதே தண்ணி தான் இருக்கு. திராட்சை நீருக்கும் எலுமிச்சை நீருக்கும் சுவையில தான் வேறுபாடு. ஆனா விஷயம் தண்ணி தான். திவான் பட்டாத்திரியை மேலும் கீழுமாக குழப்பத்தோடு பார்த்தார். இருந்தாலும் கல்கத்தாவுல இருந்து போனால் அந்த சீடனோட அம்மா, அவனுக்கு தகவல் வர்றதுக்கு முன்னாடி உமக்கு வைப்ரேஷன் மூலமா விஷயம் தெரிஞ்சு போச்சே, எப்படி? பண்டிட்ஜி, நான் வச்சிருக்கிற தகடுகள் தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோவை விட வேகமாக செயல்பட்டு எனக்கு செய்திகளை அறிவிச்சிடும். தான் அணிந்திருந்த ஜிப்பாவை விலக்கி கழுத்தில் அணிந்திருந்த தாமரை மணிமாலையை உயர்த்தி காட்டினார். அந்த மாலையில் சந்தனம் குங்குமம் பூசி அந்த செப்பு தகடு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. சுவாமி விடவில்லை. பட்டாதிரிஜி, மந்திரம், தாந்திரீகம், யோகம் எதற்கு சக்தி அதிகம்? திருமேனி அந்த கேள்வி எதிர்பார்த்தது போல் சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தார். இப்போ உங்க சீடன் கொண்டு வந்த சர்பத்தை எடுத்துக்கொள்வோம் சுவாமிஜி. தாந்திரீக உச்சாடனம் மூலம் அந்த பானத்துல கலந்திருக்கிற பொருட்கள், அது கிடைத்த இடம், அதை கொண்டு வந்தவரோட எண்ண ஓட்டங்கள், அவரோட நோக்கம், அந்த சர்பத் நம்ம உடம்புக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமான்னு அக்குவேற ஆணிவேற ஆராய்ந்து பல தகவல்களை கூறி நமக்கு ஒரு உத்தரவை போடும். இது தாந்திரீக சக்தி. நாம் இந்த உத்தரவை பின்பற்றினாலே போதும், நன்மை ஏற்படும். பண்டிட்ஜிய பாருங்க, சீடன் கொண்டு கொடுத்த சர்பத்தை 2 வாய் குடிச்சிட்டாரு, அருந்திட்டாரு. தீட்டு கலந்திருக்கு, வேண்டாம் நான் சொல்லியும் கேட்காம ஒரு வாய் அருந்திட்டார். அந்த சீடன் தன் வாயால தன் அம்மாவோட மரண சமாச்சாரத்தை சொன்னதுக்கு அப்புறம்தான் சர்பத்தை அருந்தாம வச்சுட்டார். இருந்தாலும் 2 வாய் குடிச்சதுனால அவருடைய கேள்விக்கு பங்கம் வரலாம், அவருடைய வேள்விக்கு பங்கம் வரலாம், இல்ல பலன் கிடைக்காம கூட போகலாம். திரும்பி பரிகாரம் பண்ணி புதுசா யாகம் பண்ணணும். இதனால் அவருடைய மந்திரங்களுக்கு பலன் கிடைக்க தாமதம் ஏற்படும். அடுத்தது, யோகியான நீங்க விஷயம் தெரிஞ்சிருந்தும் சர்பத்தை குடிச்சீங்க. உங்க ஆன்ம சக்தியை அது பாதிக்காதுன்னு நம்புறீங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாமே. தாந்திரீக சக்தி வருமுன் காக்கும், மாந்திரீக யாகங்கள் வந்தபின் காக்கும். யோக சக்தி வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை கொடுக்கும். விஷயம் இவ்வளவுதான். சுவாமி வியப்புடன் பட்டாத்திரி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். திவான்ஜி கூட ஆடி போய்விட்டார். பட்டாத்திரிஜி, மந்திரங்கள் தெய்வங்களுக்கு மட்டுமே கட்டுப்படும். நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே ஹோமம் பண்றோம். ஆனா உங்க தாந்திரீக தேவதைகள் பெரும்பாலும் கெடுதலைத்தானே உண்டு பண்ணுது. தவறு திவான். ஏவல், பில்லி, சூனியம்லாம் பெரும்பாலும் மனுஷங்க தான் செய்யறாங்க. இந்த தேவதைகள் கூட அவங்களை எச்சரிக்கத்தான் செய்யறது. ஜாக்கிரதை, ஏவல் விடுபடும் போது அது உன்னை பாதிக்கும்னு. நாம தான் கேட்கறதில்ல. திவான் யோசித்தார். பட்டாத்திரிஜி, சுவாமி கேட்ட அதே கேள்விய நான் வேற மாதிரி கேட்கிறேன். என்னுடைய யாகங்கள், சுவாமியோட யோக பலம், உங்களுடைய தாந்திரீகம், எது சிறந்த வழி? பண்டிட்ஜி, நீங்க அரசியல்வாதி கூட, அதனால உங்க வழியிலேயே நான் பதில் சொல்றேன். தேர்தல்னு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது இல்லையா? ஆமா, நாடு முழுக்க கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க.
ஒவ்வொருத்தரையா சந்திச்சு யாரும் ஓட்டு கேட்கறதில்ல. தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு ஏற்படுத்தி, அதுல நான் இதை செய்வேன், அதை செய்வேன்னு கவர்ச்சியான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை கட்டுப்படுத்தி ஓட்டுப்பட வைக்கிறீங்க. அதுபோலதான் தாந்திரீகர்களான நாங்க கோடிக்கணக்கான பூத, பிரேத, பிசாச, உடாகினி, சாகினி, பூதனை, கோரா, வேதாள, ராட்சச, யட்ச, தேவாசுர கிரகங்கள் எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான உச்சாடனங்களை சொல்லி கட்டுப்படுத்தி எங்களுடைய வசப்படுத்திக்கிறோம். உங்க தேர்தல் அறிக்கை மாதிரி நாங்க தகடுகளை பயன்படுத்தி இதுகளை நாங்க சொல்றபடி செய்ய வைக்கிறோம். பண்டிட்ஜி, நீங்க செய்யற ஹோமங்களும் யாகங்களும் குறிப்பிட்ட தெய்வங்களை நோக்கி செய்வது. அவிர்வாகம் கொடுக்கணும், ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க மெஜாரிட்டி எம்பிக்கள் ஆதரவு வேணும், அந்த குறிப்பிட்ட எம்பிக்கள் கிட்ட பிரதமர் போட்டியிடுறவர் ஆதரவு திரட்டினா போதும். எம்பிக்களுக்குன்னு சில பவர் இருக்கிற மாதிரி நீங்க உபாசனை செய்யும்